4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கல் அரக்கனை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா இது படத்துக்கான டெஸ்ட் இல்ல, ஒற்றுமைக்கானது. அந்த அரக்கன் எழுந்ததும் ஒரு மர்மமான மெசேஜ் சொல்றான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அப்ப திடீர்னு அவங்களுக்கு கீழே தரையில ஒரு பழைய சின்ன லைட் அடிக்குது. அதுல 4 கலர்ல வட்டங்கள் இருக்கு. இந்த புதிர் தான் இந்த சேலஞ்சோட முக்கியமான பகுதி. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு கலர். இதுதான் புதிரை சால்வ் பண்ண முதல் க்ளூ. அவங்க அந்த சர்க்கிள்ல கால் வெச்சதும் நிஜமான டஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நூத்துக்கணக்கான லைட் பேட்டர்ன்ஸ் தெரியுது. 100க்கும் மேல பேட்டர்ன்ஸ். இதுல எது சரி? டீம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அப்பதான் லிடியா ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறா. கரெக்டான பேட்டர்ன் அவங்க கலர்ஸோட சிங்க் ஆகுது. டைமிங் தான் இங்க முக்கியம். அவங்களோட டீம் ஒர்க் ஒரு தங்க சின்னத்தை உருவாக்குது. இதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான அடையாளம். ரெட்டு, ப்ளூ, கிரீனு, பர்பிள் இந்த 4 லைட்டும் ஒரே நேரத்துல ஒன்னா சேரணும். அவங்களோட பெர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன்ல ஒரு சூப்பரான ரிவார்டு கிடைக்குது. அவங்களோட ஒட்டுமையை பார்த்து அந்த கார்டியன் மண்டியிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கான சாவியை கொடுக்குது. கையில சாவியோட ருத்ரா அவங்கள விண்டோரா ஹார்ட்டை நோக்கிய புது பாதைக்கு கூட்டிட்டு போறான். ஆனா பாதை திறந்ததும் அந்த சந்தோஷம் நிலைக்கல. ஏதோ ஒரு புது சக்தி அங்க இருக்கிறத உணர்றாங்க. அந்த அமைதியான வெளிச்சமான சுரங்கத்துக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி பயமுறுத்துற சத்தம் கேக்குது. சாவி கிடைச்சது முடிவில்ல, ஆபத்தோட ஆரம்பம்னு ஒரு மர்மமான வாய்ஸ் அவங்கள வார்ன் பண்ணுது. அந்த பாதை இருட்டுக்குள்ள மறைது அடுத்து என்ன நடக்க போகுது நாமளும் யோசிக்க வேண்டியிருக்கு.